بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان ஆட்சியாளர்கள் தாங்கள் சொல்லும் பணிகளை செய்வதற்கு அதிகாரம் நியமிப்பார்கள். ஆனால் வரலாற்றில் முதல் முறையாக தன்னை கண்காணிக்க அதிகாரம் நியமித்தவர்கள் நான் சரியாக ஆட்சி செய்கின்றேனா, நான் முறையாக பராமரிக்கின்றேனா என்பதை நீங்கள் எனக்கு சொல்ல வேண்டும் என செய்த அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹ் தங்களை கண்காணிப்பதற்கு என்று ஆட்சியாளர்கள், பொறுப்பாளர்களை, அதிகாரிகளை நியமித்திருக்கிறார்கள் என்று ஒரு வரலாற்று தகவல் சொல்லும். அவர்கள் ஒரு கட்டத்தில் சொல்லுகின்ற பொழுது இப்படி சொல்வார்கள், நான் என்னுடைய ஆளுமைக்கு உட்பட்ட பகுதிகளில், அதனுடைய முழு ஒட்டுமொத்த பகுதிகளில் ஏழை எளிய மக்கள் யார் இருக்கிறார்கள், பசித்திருப்பவர் யார், நோயாளிகள் யார், சிரமப்படுபவர்கள் யார், அநீதிக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள் யார், ஆக்கிரமிப்புக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள் யார், இயலாத முதியோர்கள் யார், மிகுந்த வறுமையில் இருக்கக்கூடிய குடும்பஸ்தர்கள் யார், அவர்களை பற்றியே நான் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றேன். காரணம் என்னவெனில் இவர்களது விஷயத்தில் இறைவன் என்னை விசாரிப்பான் என்பதை நான் அறிந்திருக்கின்றேன். ஒரு ஆட்சியாளர் எப்படி யோசிக்க வேண்டும் என்பதை அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹ் சொல்கிறார்கள். ஒரு ஆட்சியாளர் என்று சொன்னால் என்னுடைய ஆளுகைக்கு உட்பட்ட பகுதியில் எல்லோருமையும் நான் அவர் மீது கவனம் செலுத்த வேண்டிய தார்மீக கடமை, பொறுப்பு எனக்கு உண்டு. குறிப்பாக அதில் ஏழை எளிய மக்கள், பாதிக்கப்பட்ட மக்கள், விளிம்பு நிலை மக்கள், வேலை செய்ய இயலாத முதியோர்கள், அல்லது பாதிக்கப்பட்டவர்கள், பிறரால் பாதிப்புக்குள்ளானவர்கள். இன்றைய உலகம் பலமுள்ளவன் பலகீனமானவரை அச்சுறுத்துகின்ற காலம், அவனுக்கு இடையூறு செய்கின்ற காலம், அவருடைய சொத்தை அபகரிக்கக்கூடிய காலம், ஆக்கிரமிப்பு செய்து ஏமாற்றுகின்ற காலமாக இருக்கிறது அல்லவா? இதுபோன்று அநீதிக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள் யார், ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டவர்கள் யார் என்பதையெல்லாம் கண்டறிந்து அவர்களுக்கு நலன் செய்ய வேண்டிய தார்மீக கடமை இருக்கிறது. ஏனெனில் இவர்களுக்காக நாளை வறுமையில் அல்லாஹ்வின் திருத்தூதர் அல்லாஹ்வினை விசாரிப்பான் என்பது மட்டுமல்ல, அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களுக்கு எதிராக எடுத்து வாதிடுவார்களோ அப்பொழுது எனக்கு எதிராக எந்த ஒரு ஆதாரமும் கிடைத்துவிடக் கூடாது என்று நான் நினைச்சுக்கிறேன். ஒரு கண்ணியான ஒரு வார்த்தை. அதாவது அல்லாஹ் பயப்படன்னு ஒன்று சொன்னாங்க, இரண்டாவது என் நபி எனக்கு எதிராக, இந்த மக்களுக்கு எதிராக நான் தவறு செய்ய பட்சத்தில் நாளை வறுமையில் அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் வாதிடுவார்கள் என்ற உம்மத்தின் பொறுப்பேற்றுக் கொண்ட இவர் அந்த பொறுப்பை சரியாக நிறைவேற்றவில்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாதிடுவார்கள். அப்படி வாதிடுகின்ற சூழல் வருகின்ற பொழுது எனக்கு எதிராக சாட்சியங்கள் இருந்துவிடக் கூடாது அல்லவா, நான் தவறிவிடக் கூடாது அல்லவா, நான் தவறிவிட்டேனால் எனக்கு எதிரான சாட்சியம் இங்கே பதிவாகிவிடும், நான் பெருமானாரின் முகத்தை எப்படி விழிப்பேன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து கொண்டல்லவா என்று நான் அஞ்சி என் மீதே நான் இறக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கிறேன் என செய்து அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹ் கேட்டார்கள். ஆசிரியர் என்று சொன்னார், 2 வருடங்கள் தான் ஆட்சியாளராக இருந்தார்கள். அவருடைய 47 வயதிலிருந்து 49 வரை, 49வது வயதில் இறந்து விட்டார். 2 வருஷம் தான் இருந்தார். இந்த 2 வருடத்தில் அவருடைய ஆளுமையில் ஜகாத் தருவதற்கு தகுதியானவர்கள் யாரும் இல்லை என்ற நிலையை ஏற்படுத்தினார். ஜகாத் பெறுவதற்கு எந்த முஸ்லிமும் ஆள் இல்லை, பெறுவதற்கு ஜகாத் கொடுக்கும் நிலையில் இருந்தார்கள், பெரும் நிலையில் இல்லை. எந்த ஒரு சூழலை உருவாக்கியவர்களில் மிக முக்கியமானவர்கள் செய்தனா உமர் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹ் நிறைவேற்றும் பேருந்துடன் இருந்த ஆட்சியை அவர்கள் ஏற்படுத்தினார்கள். அதனால ஒரு பிரசித்தி பெற்ற வரலாறு கேள்விப்பட்டிருக்கிறார். உண்மையிலேயே அவர்களுடைய மனைவி பெரிய வசதி மிக்க குடும்பத்தை சார்ந்தவர்கள். நிக்காஹ் உதவ சொல்றாங்க, இந்த வசதிக்கு எனக்கு ரொம்ப தூரமாச்சுன்னு சொன்னாங்க. அந்த அம்மையார் உடனடியாக சொன்னார்கள், என் சொத்துக்கள் அனைத்தையும் பைத்துல் மாலில் எழுதி வைத்திருக்கிறேன், முஸ்லிம்களின் பொது சொத்திற்கு நான் மாற்றம் செய்து விடுகிறேன் சொன்னாங்க. அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிட்டு அப்படி செய்யப்பட்டார். அதற்கு அடுத்து இன்றைய ஆட்சியாளர்கள் ஒரு சாதாரண ஆட்களை பாருங்க, ரொம்ப சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு இருக்கும் போல ஒரு எம்சி ஆகிட்டா எவ்வளவு பெரிய சொத்து, எம்எல்ஏ ஆகிட்டா சொல்ல வேண்டியது, எம்பி ஆகிட்டா
மினிஸ்டர் ஆயிட்டா, முதல்வர் ஆயிட்டா, பிரதமர் ஆயிட்டா, ஜனாதிபதி ஆயிட்டா, அவ்வளவுதான். அவங்களுடைய சொத்துக்களை அவங்களுக்கே தெரியாது எங்க இருக்கிறது என்ற அளவிற்கு கூட்டி கொடுக்கிறதா. உமர் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹ் தங்களுடைய சொந்த வசதியையும் பைத்துமால் கொடுக்கிறாங்க. மணிக்கு சொந்த அரசு பைத்துமால் கொடுத்துட்டு ஒண்ணுமே இல்லை, ரொம்ப சாதாரணமான ஒரு குடும்ப சூழல். பிள்ளைகளுக்கு எவ்வளவு சொத்துக்களை சேர்த்து வைக்க வேண்டும், எவ்வளவு ஆசைகள் இருக்கும். 11 ஆண் பிள்ளைகளை அல்லாஹ் தந்திருந்தார். சில பேர் அவங்கள்ட்ட கேட்டாங்க, உங்களுக்கு இவ்வளவு பிள்ளைகள் இருக்கிறார்கள், அவங்களுக்கா நீங்க என்ன வச்சிருக்கீங்கன்னு கேட்டாங்க. உமர் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் சொல்கிறார், இன்ன வலியல்லாஹு அல்லதி நஸலல் கிதாப் வஹுவ யதவல்லா ஸாலிஹீன். வேதத்தை இறக்கி வைத்த ரப்பே பொறுப்பாளன், நல்லோர்களுக்கும் அவனே பொறுப்பாளனாக இருக்கின்றான். அவன் சொல்லி நம்ம எதிலே லாஜிக் பேசுறோம். உமர் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹ் பேசுறாங்க, அல்லாஹ் சொல்றான் சாலிஹீன் நல்லோர்களுக்கு இறையச்ச முடிவதற்கு நல்லோர்களுக்கு நான் பொறுப்பாளன் என்று அல்லாஹ் சொல்கிறார். என் பிள்ளைகள் ஒன்று சாலிஹீன் நல்லோர்களாக இருக்க வேண்டும், அல்லது அந்த கேட்டகிரிலிருந்து விலகி தீயவர்களாக இருக்க வேண்டும். என் பிள்ளைகள் நல்லவர்களாக இருந்தால் அல்லாஹ் பொறுப்பாளன் சொல்லிட்டான், நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என் பிள்ளைகள் ஒருவேளை நல்லவர்களாக இல்லையானால் அந்த தீயவர்களுக்கு நான் எதற்கு காசு எடுத்து வைக்கணும்னு சொன்னாங்க. எப்படி போனாலும் என் பிள்ளைங்க நல்லவங்க தான் அல்லாஹ் பொறுப்பாளன், அவர் பொறுப்பேற்றுக் கொண்டதுக்கு நான் ஏன் கவலைப்படணும்? இல்ல பிள்ளைங்க சரியில்லைன்னு சொல்ல சரியில்லாத பிள்ளைக்கு நான் ஏன் காசு வைக்கணும், அவன் தப்பு செய்யறதுக்கு நான் காசு வைக்கணுமா? இப்படி பேசினா கேட்கறதுக்கு வித்தியாசமாக தெரியலாம். ஒரு தத்துவமான வார்த்தைகளை மட்டும் தெரியலாம், நிஜ வாழ்க்கையில் என்ன நடந்தது தெரியுமா? இதற்கு பின்னால மன்னர் மன்சூர் அவர்கள் கலிஃபாவாக பொறுப்பேற்றுக் கொள்கிறார்கள். ஞாபகத்தெல்லாம் தகவலை சொல்லுங்க. அவங்க அந்த நேரத்தில் இருந்த ஒரு பெரிய மகன் அப்துல் ரஹ்மான் இப்னு காசிம் அவங்க தற்செயலாக சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டார். மன்னர் நல்லவர். மன்னர் மன்சூர் கேட்கிறாங்க, அந்த பெரியவங்க பெரிய ஆலிமாம் இறைவனுடைய இறைநேசம், எனக்கு ஏதாவது உபதேசம் செய்யுங்க. ஆட்சியாளர்கள் நல்லவர்களை பார்த்தால் உபதேசம் செய்யுங்கன்னு கேட்கிறார். அவங்க யோசிக்கிறாங்க, என்ன சொல்லணும் உங்களுக்கு திருவிட்டு கேட்கிறீங்க, நான் பார்த்ததுன்னு சொல்றதா கேட்டதுன்னு சொல்றாங்க, நீங்க பார்த்ததுன்னு சொல்லுங்களேன். உடனே ஒரு விஷயம் அவருக்கு ஸ்ட்ரைக்கான உடனே ஒரு விஷயத்த சொன்னாங்க, நான் பார்த்த தகவல்களை சொல்லுகிறேன். அவர் சொல்லிட்டு சொன்னாங்க, உமர் அப்துல் அசீஸ் ஒரு பெரியவங்க வாழ்ந்தாங்க, எனக்கு தெரிந்த வாழ்க்கை வரை அவங்க சொன்னாங்க, நான் பார்த்தது 11 ஆண் பிள்ளைகளை அல்லாஹ் அவர்களுக்கு தந்திருந்தால் ஒரு கட்டத்தில் அவர்கள் உலகத்தை விட்டு பிரிந்து விட்டார்கள், இறந்து விட்டார்கள். இறக்கின்ற பொழுது வெறுமனே 18 தங்க காசுகள் மட்டும் அவரிடத்தில் இருந்தது. அதில் 9 தங்க காசுகள் கவன் தவன் செலவுகளுக்கு அடக்க செலவு மையத்திலே கவன் தவன் செலவுக்கு போயிருச்சு. மீதி 9 தங்க காசுகளை இந்த 11 பிள்ளைகள் வைத்து விட்டார்கள். அவர் தலைக்கு எவ்வளவு வரும்? ஒரு தங்க காசு கூட இல்லை. 9 காசு 11 பேர் வச்சிருக்காங்க. அதை சொல்லிட்டு சொன்னாங்க. அதே போன்று இன்னொரு பெரியவரை நாங்கள் பார்த்தோம். ஹிஷாம் பின் அப்துல் மலிக் ஒரு பெரிய பார்த்த ஆட்சியார். அவருக்கு அல்லாஹ் 11 ஆண்களை கொடுத்திருந்தார். அவர் கொண்ட மூத்தானார். அவருடைய கவர்ந்தவன் செலவுகள் போக ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் 1 லட்சம் தங்க காசுகள் கிடைத்தது. தங்க காசுங்கிறது பெரிய அமௌண்ட். 1 லட்சம் தங்க காசு பேர் 2 தலைக்கு கிடைத்தது. அவர் சொல்லிட்டு சொல்றாங்க, ஒரு நாள் ஒரு அறிவிப்பு செய்யப்பட்டது, அல்லாஹ்வுடைய பாதையில் உதவி செய்யுங்கள் என்று ஆட்சியாளர்கள் அறிவிப்பு செய்கிறார் இஸ்லாமிய தேவைக்காக. அப்பொழுது உமர் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவருடைய பிள்ளைகளில் ஒருவர் 100 குதிரைகளை அன்பளிப்பாக கொடுப்பதை நான் பார்த்தேன். அதே நாளில் நான் கண்ட இன்னொரு காட்சி, ஒரு தெருவில் ஹிஷாம் அப்துல் மலிக் என்ற பையனை பார்த்தேன், பிச்சை எடுத்துக் கொண்டிருந்ததையும் பார்த்தேன். ஹிஷாம் அப்துல் மலிக் பையன் 1 லட்சம் தங்க காசுகளை பெற்றவர் பிச்சை எடுக்கின்ற நிலை, 1 பைசாவை கூட பெறாதவர்கள் 100 குதிரைகளை தானமாக அன்பளிப்பாக நிதியாக கொடுக்கின்ற ஒரு சூழல். என்ன அர்த்தம்? அதான் சொல்றாங்க, சொன்னாங்க, என் பிள்ளை நல்லவனாக இருந்தால் அல்லாஹ் பொறுப்பான்னு சொல்லிட்டான். அதே சொல்லலாம் சொன்னாங்க, நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு பல கோடிகளை பேங்க் பேலன்ஸா வைத்து சொல்லலாம், பல பில்டிங்களை நீங்க வச்சுட்டு போகலாம், பல சொத்து சுகங்களை வைத்துவிட்டு போகலாம், அதெல்லாம் தவறு என்று சொல்வதற்கானது இல்லை. ஆனால் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்கின்ற செல்வங்களில் மிகச்சிறந்த செல்வம் என்பது நல்லொழுக்கம் என்றார்கள். நல்லொழுக்கத்தை விட நல்லொழுக்கத்திற்கு இறையச்சம், அல்லாஹ்வுடைய அச்சத்திற்கு உட்பட்டு நடக்கின்ற வாழ்க்கை முறை, இந்த ஒரு முறையை நீங்கள் பிள்ளைகளுக்கு ஒருவேளை நீங்கள் கொடுத்திருப்பீர்கள், ஆனால் அதற்கு நிகரான வேலை எந்த செல்வத்தை நீங்கள் கொடுக்க முடியாது. அவ்வளவு செல்வத்தை நீங்கள் கொடுத்ததாக இருந்தால்
கருத்து கேட்டால் அதை கொடுத்து விட்டால் மற்ற செல்வங்கள் எல்லாம் அவர்களுக்கு கிடைத்துவிடும். அது கொடுக்கப்படவில்லையானால் எவ்வளவு செல்வங்களை நீங்கள் கொடுத்திருந்தாலும் சரி அனைத்தும் கொண்டு விடாமல் போய்விடும் என்று எச்சரிப்பதை நான் அதனை நோக்கணும். அதனால்தான் இத்தகைய ஆட்சியாளர்கள் நல்லோர்கள் இந்த பூமியை ஆட்சி செய்திருக்கிறார்கள். எல்லோரையும் சமமாக பாவித்திருக்கிறார்கள். அதே போன்று தேர்ந்தெடுக்கப்படுகிற ஆட்சியாளர் யாரெல்லாம் நிறைய காசு என்னவெல்லாம் சொல்லக்கூட எல்லாம் நடக்கும். நம்ம பயந்து நம்முடைய நிர்பந்த தேவைக்கு நம்ம கஷ்டப்படுற நம்ம ஒரு 50,000 எடுத்துட்டு போனா நம்ம மாட்டோம், அவ்வளவுதான். ஆனா லட்சமா கொடுக்கப்படுதுன்னு சொல்றாங்க. அந்த காசு எல்லாம் அது வாட்டுக்கு போகும், அது வாட்டுக்கு எல்லாருமே நடக்கத்தான் செய்யும். எப்படி போயிருந்தாலும் சரி, எப்படி நடந்தாலும் சரி, தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் யாராக இருந்தாலும் சரி, குறைந்தபட்சம் மக்களுடைய நலனில் அக்கறை செலுத்துவதாக, மக்களுக்கு தீமை ஏற்படாதவாறு தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை நடத்துபவராக இருக்க வேண்டும் என்று நாம் இந்த நேரத்தில் ஆசைப்படுவதும் அல்லாஹ்விற்கு கேட்பதும் அவசியமாகும். அல்லாஹ் அத்தகைய நல்லோர்களை ஏற்படுத்தி தருவாராக. இரண்டாவது மிக முக்கியமான இந்த நேரத்தில் நினைவுகொண்ட விஷயங்கள் ஒன்று, ஹஜ்ஜுடைய காலம் அல்லாஹ்வின் அருளால் தொடங்கிவிட்டது. ஹாஜிகள் பிரைவேட்ல செல்லக்கூடிய ஹாஜிகள் நேற்றிலிருந்து தங்களுடைய பயணத்தை தொடங்கிவிட்டார். தொடர்ந்து அடுத்தடுத்து ஹாஜிகள் கடந்து ஒவ்வொரு நாளும் பிரைவேட்ல போகக்கூடிய ஹாஜிகள் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஹஜ் கமிட்டி வழியாக செல்லக்கூடிய ஹாஜிகள் 5 தங்களுடைய பயணத்தை தொடர்கின்றனர். இந்த ஆண்டு பொதுவாக உலகத்தை விட கூடுதலான மக்கள் தமிழகத்திலிருந்து செல்கிறார்கள். 6,500 பேர் ஏறக்குறைய ஹஜ் கமிட்டி வழியாகவும் 4,000 சில நபர்கள் பிரைவேட் சார்பாகவும் ஹஜ்ஜுக்கு செல்கின்ற 10,000 கடந்து தமிழகத்திலிருந்து ஹஜ் பயணத்தில் மேற்கொள்கிறார். கடந்த வருடம் பிரைவேட்ல பதிவு சென்றவங்களுக்கு பெரிய அளவில் கிட்டத்தட்ட 40,000 5,000 பேர் கிட்ட அறவே ஹஜ் செய்ய முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது. அப்படி ஒரு நெருக்கடிக்கு உள்ளானார்கள். அல்லாஹ் அது போன்ற சூழல்கள் இல்லாமல் அல்லாஹ் பாதுகாத்திருக்கிறார். இந்த மக்கள் முழுமையாக ஹஜ்ஜில் வணக்கத்தை நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ் உதவி செய்வார்கள். மேலும் போர் பிரேமிகள் முழுமையாக களையப்படாத ஒரு நிலை, ஈரான் ஸ்ரீலங்கா ஒரு அமைதியற்ற ஒரு சூழல், தற்காலிகமான ஒரு அமைதின்னு சொல்றதுக்குண்டான நிலை இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலையிலும் ஹஜ்ஜுடைய பயணத்திற்கான ஏற்பாடுகள் உலகம் முழுவதும் நடைபெறுகிறது. எல்லாம் அந்த ஹஜ்ஜுடைய பயணத்தில் பறக்கத்தினால் இந்த சூழலை முற்றிலும் அல்லாஹ் மாற்றி ஒரு நிரந்தரமான அமைதிமிக்க சூழலை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவாராக என்று நாம் அல்லாஹ்விற்கு துஆ செய்வோம். மேலும் சகோதரர்களே, இதுல முக்கியமான இன்று சொல்ல வருகின்ற தகவல், எவ்வளவு பேர் ஹஜ் செய்கிறார்கள் என்பதை விட எத்தனை பேர் கடமை என்பதுதான் மிக முக்கியம். 10,000 பேர் செல்கிறார்கள் என்பது ஒரு சந்தோஷத்துக்கு விஷயம். ஆனால் கடமை எத்தனை பேருக்கு இருக்கிறது, அது எவ்வளவு பேர் அந்த கடமையை நிறைவேற்றி விட்டார்கள், அதற்கு ஆர்வமாக இருக்கிறார்கள் என்பது கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம். ஏன் சொன்னா பொதுவாக ஹஜ்ஜை பொறுத்தவரை என்ன நினைக்கிறார்கள், மக்களுடைய நினைப்பு எப்படி இருக்குன்னா, பெரிய அளவுல வசதி வாய்ப்பு வரணும் அல்லது ஒரு பெரிய வயசாகணும், அதுக்கு பின்னால ஹஜ்ஜை கடமையாகும் அப்படின்னு இருக்கிறாங்க. இரண்டும் தவறாக. இன்று அல்லாஹ்வுடைய கிருபையினால் இளைஞர்கள் பயங்கரமா சம்பாதிக்கிறாங்க. ஐடி ஃபீல்ட்ல நல்ல சம்பளம் வாங்குறாங்க. அவங்க ஒரு செலவு பண்றது போக கொஞ்சம் பணத்தை ஒரு உதாரணத்துக்கு சேவ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். சேவிங்ல இருக்கு பணம். ஒரு 4 லட்சம் ரூபாய் இருந்துச்சுன்னு சொன்ன 4 லட்சம் 4 லட்சம் ரூபாய் இருந்தா ஹஜ் கடமையாகும். ஹஜ் கடமையானதுக்கு 50 ஆண்டுகள் வயது தேவையில்லை, 60 வயது தேவையில்லை. 15 வயதை கடந்து இந்த அமௌண்ட் ஒரு இடத்தில் இருக்குமானால் அவங்க மீது ஹஜ் கடமையாகும். இப்ப யோசிக்கணும், ஒவ்வொரு மாதம் நம்ம மீது ஹஜ் கடமையா இல்லை. சில பேர் ஹஜ் கடமையானவங்க இன்னொரு போயிட்டு வந்ததான் நினைக்கிறாங்க. இன்னொரு போயிட்டு வருவது என்பது வேறு. ஆனா என்னை பொறுத்தவரை ஹஜ் கடமையா இருப்பவர்கள் முதலில் ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்ற முயற்சி செய்வதுதான் சரியான அணுகுமுறை. உம்ராவுக்கு போயிட்டு வரலாம், தப்புன்னு சொல்றதுக்கு இல்லை. ஆனால் உம்ராவுக்கு சென்று வந்ததால் அவங்க என்ன நினைச்சிருக்காங்க, நான் மக்காவை பார்த்துட்டேன், மதீனாவை பார்த்துட்டேன், நான் ஹரமா பார்த்துட்டேன், நான் வந்து தவாஃப் செஞ்சுட்டேன், நீங்கள் 1000 செய்தாலும் சரி ஹஜ்ஜுடைய கடமை நிறைவேறவில்லை என்பது மாற்று கருத்தை இல்லை. அதனால ஹஜ் கடமையாக இருப்பவர்கள் ஹஜ்ஜுடைய கடமையை முதலாவதாக நிறைவேற்ற வேண்டும். அதற்கு அடுத்து எத்தனை முறை அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ அது ஹஜ்ஜுக்கு செல்லட்டும், உம்ராவிற்கு செல்லட்டும், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை, தாராளமாக செல்லலாம். ஆனால் கடமை இருப்பவர்கள் ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும். அதற்கு ரைட்டு வரம்புகள் இல்லை. உடனடியாக எப்பொழுது முடியும், எந்த அளவுக்கு கேட்டா ஹஜ் கடமையாகிவிட்டால் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி போன்றவர்கள் சொல்வார்கள்,
உடனடியாக ஹஜ் செய்வது கடமைன்னு சொன்னார். உடனடியாக ஹஜ் செய்வது கடமையாகிவிடும். ஒரு 10 வருடம் கழித்து ஒருவர் நிறைவேற்றினால் கடமை நிறைவேறும் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆனால் ஒருவேளை அவர் நிறைவேற்றாமல் மரண மௌத்தாகி விடுவார். இல்ல நான் செய்யாமலே நினைச்சுக்கிட்டே அவர் காரணம் சொல்ல முடியாது. அந்த கடமையை நிறைவேற்றவில்லை என்ற குற்றத்திற்கு அவர் ஆளாவார் என்பது அதனுடைய பொருளாகும். இன்னும் சொன்னாங்க, இப்ப உதாரணம் புரிவதற்காக ஒருத்தர் ஒரு வீடு இருக்கு. வீடு 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ளதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 10 லட்சம் ரூபாய் விட்டுட்டு ஹஜ்ஜுக்கு போகணும் மார்க்கம் சொல்றாரு. அப்படி மார்க்கம் சொல்லி தர அதற்கு அது பொருள். ஆனா ஒருத்தருக்கு ஒரு வீடு இருக்கு, கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு வீடு இருக்கு. ஆனா அதை விட்டுட்டு இன்னொரு 60 லட்சம் 70 லட்சம் 80 லட்சத்துல ஒரு வீட்டை வாங்கி நிம்மதியா வாழ முடியும். இந்த 20 லட்சம் ஹஜ்ஜுக்கு வச்சுக்கலாம் சொன்னா இவர் மீதும் ஹஜ்ஜு கடமையாக என்று சொல்லுங்க. விளைவிருந்த கார்கள் இன்னைக்கு ஒரு காருடைய ரேட் எங்க இருக்கு? காரனுடைய பெருமையின் அடையாளம். நம்ம 40 லட்சம் ரூபாய் கார், 50 லட்சம் ரூபாய் கார், 1 லட்சம் ரூபாய் கார் தான் யூஸ் பண்ணுவோம். இது இந்த கார் மட்டும்தான் இருக்கு. நீங்க விட்டுட்டாத ஹஜ் செய்யுங்க அளவுக்கு சொல்ல போறீங்க. அது ஒரு வகையான அடிப்படை தேவையை விட கூடுதலான ரேட்டுடைய பொருள். அந்த கட்டத்தில் ஹஜ் செய்யணும் அப்படின்னு சொல்றோம். ஒரு ஏழை தன் மகனாரின் திருமணத்திற்காக 5 லட்சம் ரூபாய் வச்சிருக்கிறார். அப்ப இவருக்கு ஹஜ் கடமையா? ஹஜ் கடமை இல்லையே, மகளுடைய திருமணம் இருக்கு, அதுக்காக தான் அந்த காசை வச்சிருக்கிறார். அது சரியாக இருந்தாலும் திருமணத்தின் காரணமாக பிள்ளை அல்லது சகோதரின் திருமணத்தின் காரணமாக இவருடைய ஹஜ் கடமை இல்லாமல் ஆகிடுமா என்று கேட்டால் அப்படி ஒரு நபர் கூட சொல்லவில்லை, இந்த இமாமும் சொல்லவில்லை. இவர் மீது ஹஜ் கடமையாயிடுச்சு. அந்த அளவிற்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த கடமை. இஸ்லாமிய அடிப்படை கடமைகளில் ஒன்று தொழுகை, நோன்பு, ஜகாத் மாதிரி ஹஜ்ஜும் கடமை. தொழுகை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு யாரும் சொல்ல மாட்டோம், நோன்பு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு யாரும் சொல்றது இல்லை. அதை போன்றுதான் ஹஜ்ஜுடைய கடமையும். இதை நாம் எல்லோரும் கண்டிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் அதை கடமையாக ஆக்கியிருக்கிறார். யாருக்கு சக்தி இருக்கிறதோ அவர்கள் அந்த கடமையை நிறைவேற்றுவது கட்டாயம் என்று அல்லாஹ் சொல்கிறார். யாருக்கு கடமை இருக்கிறதோ என்ற வார்த்தைக்கு விரிவுரை எழுதுகின்ற பொழுதுதான் நாம் மேலே சொன்ன தகவல்கள் எல்லாம் வரும். ஒருவர் பயணம் செய்வதற்குண்டான பண வசதியும் பயணம் செய்வதற்குண்டான உடல் ஆரோக்கியமும் இருந்தால் இவர்கள் ஒவ்வொருவர் மீதும் ஹஜ் கடமையாகும். சொன்னாங்க, மன் ஆராதல் ஹஜ்ஜல் ஹஜ் கடமையாகிவிட்டால் ஹஜ்ஜுடைய சிந்தனை வந்து விட்டால் உடனடியாக நிறைவேற்ற முயற்சி செய்யுங்கள். அந்த கருத்துக்கு என்ன நடக்கும் தெரியாது. நான் அடிக்கடி பொதுவாக சொல்வது, ஒரு கட்டம் வரைக்கும் இந்த ஹதீஸுக்கு விரிவுரை சொல்கிற பொழுது நாமே பல கட்டத்தில் சும்மாவில் சொல்லி இருக்கிறோம். ஹஜ் கடமையாகிட்டா ஹஜ்ஜுடைய நாட்டம் வந்துட்டா உடனடியாக செய்யுங்க, அடுத்து என்ன நடக்குன்னு தெரியாது. அப்பதான் 2 வகைகள் சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? உங்களுடைய இருக்கிற காசு நிரந்தரமாகுன்னு சொல்ல முடியாது, ஏழையா இருக்கலாம். அதனால ஹஜ் கடமை நிறைவேற்ற நல்லது. இப்ப இருக்கிற ஆரோக்கியம் அப்படியே இருக்குன்னு சொல்ல முடியாது, அதனால ஹஜ்ஜுடைய கடமை நிறைவேற்று சொல்லிட்டு இருந்தோம். கொரோனா வந்ததுக்கு பின்புதான் தெரிந்தது காசு இருக்கிறது, ஆரோக்கியம் இருக்கிறது, ஆனா ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்ற செய்யவில்லை. கடந்த வருடம் பார்க்கிறோம், எல்லா பேரும் பல லட்சங்களை 8 லட்சம் 10 லட்சம் சொல்லி கொடுத்து பலி பண்ணிட்டாங்க, தயாரா இருக்கிறாங்க, ஆனா நிறைவேற்ற முடியல. சலதான் சொல்றாங்க, தாமதப்படுத்தாதீங்க, என்ன நடக்கணும் உங்களுக்கே தெரியாது என்ற வார்த்தைகள் தான் ஹஜ் கடமையாகிவிட்டால் உடனடியாக அதை நாம் நிறைவேற்ற வேண்டும். அதன் அவசியம் என்பதை கண்டிப்பாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஹதீஸ் ஒன்றை பார்த்தால் புரியும். அதாவது திருக்குறள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு எச்சரிக்கை செய்கிறார். அபிமானம் ரலியல்லாஹு இருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மல்லம் தஹ்பிசு ஹாஜத்துன் ظاهرத்துன், வெளிப்படையான நிர்பந்தமான ஒரு சூழல் தடுக்கவில்லையானால், அவ் மரதோன் ஹாமிசுன், கடுமையான நோய் போன்றவைகளின் காரணமாக அவர் ஒருவர் நோய் போன்ற காரணம் இல்லை, வேறு நிர்பந்த தடைகள் இல்லை, நியாயமான காரணங்கள் ஹஜ் செல்வதற்கு ஹஜ் செய்த தடையாக இல்லை என்றார். அல்லது அநியாயக்கார அரசர்கள் பொறுப்பேற்று ஹஜ் செய்ய முடியாத சூழ்நிலையை ஏற்படுத்தினால் அப்பொழுது குற்றமில்லை. அது போன்ற நிலையும் இல்லாமல் ஒருவர் ஹஜ்ஜை நிறைவேற்றவில்லையானால், நியாயமான ஏற்றுக்கொள்ளப்படத்தக்க காரணம் எதுவும் இல்லாமல் ஹஜ் கடமையிலிருந்து ஒருவர் ஹஜ்ஜை நிறைவேற்றவில்லையானால் பெருமானாரின் எச்சரிக்கை, அவன் யூதனாகவோ கிறிஸ்தவனாகவோ மரணிக்கட்டும் என்றார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
முன்னிலை. அந்த அளவிற்கு முக்கியமா எவ்வளவு எச்சரிக்கைக்குரிய வார்த்தை. உனக்கு ஹஜ்ஜை கடமையை நிறைவேற்றேன்னு சொன்னா நீ முஸ்லிம் சொல்வதற்கு தகுதி இல்லாதவன் என்ற வார்த்தை தான் அதற்கு ஒரு யூதனாக ஒரு கிறிஸ்தவனாக பரிந்துரை வேண்டும். மேலும் அல்லாஹ் ஜல்ஷான் நமக்கு வசதியும் ஆரோக்கியத்தையும் தந்திருக்கக்கூடிய அதே உடனடியாக ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும். அதற்காக ஒரு நீண்ட வயதை எதிர்பார்க்கக்கூடாது. பெரிய பெரிய அறிஞர்கள் இளைஞர்களுடைய இதெல்லாம் பார்த்தா ரொம்ப இளவயதிலே ஹஜ்ஜை கடமை நிறைவேற்றினார். ஹஸரத் இமாம் போசர் ரலியல்லாஹு இருக்கட்டும், இமாம் இப்னு ஜலஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி போன்றவராக இருக்கட்டும், இமாம் இப்னு பத்தூதா ரஹ்மத்துல்லாஹி போன்றவர்கள். இப்னு பத்தூதா ரஹ்மத்துல்லாஹி பற்றி சொல்லுவாங்க, ஒரு மிகப்பெரிய வரலாற்று ஆசிரியர். அவர்கள் நீண்ட தூரம் உலகம் முழுவதும் பயணம் செய்தவர். அவர்களுடைய பயண குறிப்பு பிரமாண்டமிக்க நூலாக இந்த உலகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவங்களை பற்றி சொல்லப்பட்டு 18 வயசுல ஹஜ்ஜுக்கு போயிட்டாங்க. 18 வயசுல ஹஜ்ஜுக்கு செல்றார்கள். ஹஜ்ஜுக்கு போயிருக்கும் பார்க்கிறாங்க, பலதரப்பட்ட மக்களை பார்க்கிறார்கள். உலகத்தின் பல பகுதியிலிருந்து மக்கள் வந்திருக்கிறாங்க, விதவிதமான மக்கள் வந்திருக்கிறாங்க. இவங்களெல்லாம் பார்த்ததுக்கு பின்னாடி இந்த மக்கள் எங்கு வசிக்கிறார்கள், இவருடைய பின்னணி என்ன, இவருடைய நாடு எங்க இருக்கிற கலாச்சாரம் என்ன, இவங்களுடைய பண்பாடுகள் என்ன, இதை பற்றி ஆய்வு செய்வதற்காக உலகம் முழுவதும் பயணம் செய்தார்கள். 25 ஆண்டுகள் கழித்து தன்னுடைய சொந்த ஊருக்கு 25 ஆண்டுகளுக்கு அதன் தொடங்கிய காலம் ஹஜ்ஜிலே கடந்த 18 வயது. இதை கொண்டு நிறைய எண்ணற்ற அறிஞர் மக்கள் மிக உயர்ந்த மேன்மக்கள் எல்லோருமே இளம் வயதிலேயே ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றிருக்கிறார்கள். இன்றைய சில வசதி வாய்ப்புகள் இருந்தால் நல்ல வசதி வந்துருச்சு. அவங்க காலத்தில் நடந்து போனாங்க, கப்பல்ல போனாங்க, குதிரைகள் ஒட்டாயத்துல போனாங்க, கப்பல்ல போனாங்க, இன்னைக்கு பிளைட்லாம் போறோம். இருந்தாலும் கூட நம்முடைய ஆரோக்கியம் மிக தேவையுடையதாக இருக்கிறது. இந்த பிளைட்ல தானே போறோம், இப்ப எந்த வயசுலயும் போறோம்னு சொல்லி இந்த சூழல் இல்லை. நிறைய நடக்க வேண்டியது, உம்ராவிற்காக, தவாஃபிற்காக, சஹீக்காக, ஹஜ்ஜுடைய வணக்கங்களை நிறைவேற்றுவதற்காக நிறைய நடக்க வேண்டிய தேவை இருக்கிறது. சில சிரமங்களை தாங்க வேண்டிய சூழல் இருக்கிறது. அதற்கெல்லாம் ஆரோக்கியமும் இளமையும் மிக மிக பயனுள்ளதாக இருக்கும். எனவே இந்த நேரத்தில் நான் நீங்கள் முடிவு செய்ய வேண்டும். யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு செல்கிறார்களோ அல்லாஹ் ஜல்ஷான் அவர்களை கபூல் செய்வானாக, அவருடைய பயணத்தை எளிதாக்குவானாக, அவருடைய அமல்களை அல்லாஹ் அங்கீகரிக்கப்பட்ட ஹஜ்ஜாக உம்ராவாக அல்லாஹ் அங்கீகரித்தவர்களுக்கு நடத்துவானாக. அதே போன்று நம்மில் யார் மீதெல்லாம் ஹஜ்ஜு கடமையிலிருந்து இதுவரை செய்யவில்லையோ நாம் ஒவ்வொருவரும் உள்ளத்தில் உறுதி எடுக்க வேண்டும். அடுத்த வருடமே நான் ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றினேன் என்று அல்லாஹ் அதற்கு தௌஃபீக் செய்ய வேண்டும் என்று நாம் உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும். யாரிடத்தில் யாருக்கெல்லாம் ஹஜ்ஜு கடமை இல்லையோ, பொருள் ரீதியாக கடமை இல்லாமல் இருக்கிறதோ அவர்கள் அல்லாஹ்விடத்தில் ஆசைப்பட்டு கேட்க வேண்டும். யா அல்லாஹ், எங்களுக்கு ஹஜ்ஜு செய்யும் நசீபை கொண்டு என்று கேட்க வேண்டும். இருந்த ஒரு வார்த்தையோடு நிறைவு செய்கிறேன். வசதி இருந்தால் ஹஜ்ஜு கடமையாகும், நசீபாவதற்கு வசதி தேவை. கடமையாகிறதுக்கு வசதி தேவை, வசதி இருந்தா கடமையாகும், நசீபாவும் சொல்ல முடியாது. கொள்ளாயினர்கள் 99.9% பேர் ஹஜ்ஜுடைய கடமையெல்லாம் நிறைவேற்றலாம் சொல்லப்படுகிறது. பெரிய பெரிய செல்வந்தர்கள், கோடீஸ்வரர்கள் இன்னும் ஹஜ் செய்ய முடியாம இருக்கிறாங்க, அதுல ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் அவர்களுடைய பொருளாதார வசதி வாடகை கூட இல்லாதவர்கள் பல தடவை ஹஜ்ஜையோ உம்ராவையோ நிறைவேற்ற திரும்பி இருக்கின்ற நிலைகளையும் பார்க்கிறோம். அதனால் சுற்றியாக்கள் சொல்லுவாங்க, வசதி இருந்தால் ஹஜ்ஜு கடமை ஆகும், ஆசை இருந்தால் ஹஜ்ஜு நசீபாகும். அதனால் ஹஜ்ஜு நசீபாவதற்கு ஒரு தடையும் இல்லை. வசதி இல்லாதவர்களும் கூட ஆசைப்பட வேண்டும். எதற்கு ஆசைப்படுறோம்? அல்லாஹ் ஆசைப்படையா, உன்னுடைய தர்பாருக்கு நேரடியாக வரணும், உன்னுடைய ரசூலின் தர்பாருக்கு நேரடியாக வரணும், எனக்கு எங்களுக்கு அந்த நசீபை கொடு என்று நாம் உள்ளத்திலிருந்து ஆசைப்பட்டு அல்லாஹ்விடத்தில் கேட்போமே. ஆனால் அல்லாஹ் கண்டிப்பாக அந்த நசீபை தருவார். அதே நசீபை எல்லோருக்கும் தருவதற்கு வாழ்வாராக. السلام عليكم ورحمة الله وبركاته. صدق الله العظيم.